ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி திருவிழாவோட 9வது நாள், அது இல்லாமல் சண்டே. அவரும் வீட்டில் இருக்காருன்னு சொல்லிட்டு பசங்களோட கடை வீதி சுற்றி பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கள் மச்சின ஃபேமிலி எல்லோரும் கிளம்பியாச்சு. எங்கள் பின்னாடி நிற்கிறாரு ஒரு புறா குண்டு தலையன். அவர் தான் எங்கள் தம்பி, எங்கள் சித்தப்பா பையன். ஊரில் 12th முடிச்சுட்டு லீவுக்காக வந்திருக்கான். போன உடனே முதல்ல இந்த ராட்டினம் பார்த்துட்டாங்க. சரி முதல்ல அதில் ஏற்றணுன்னுட்டு பசங்க எல்லோரும் பேசி அதில் ஒருத்தராக ஏற்றி விட்டாச்சு. என் பசங்க 2 பையனும் குதிரையில் உட்காந்துட்டாங்க. பாப்பாவும் எங்கள் மச்சின பாப்பாவும் சீட்டில் உட்காந்துட்டாங்க. இந்த குட்டி பாப்பாவும் இன்னொரு பாப்பாவும் அவங்க சின்ன ஹெலிகாப்டர் மாதிரி குட்டி ராட்டணும் அதில் உட்கார வச்சுட்டோம். இதில் பசங்களுக்கு தாங்காது, மயக்கம் வந்துடும்ன்றதுக்காக பசங்கள்லாம் உட்கார வச்ச பிறகு ராட்டினம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதுக்குள்ளே கொஞ்சம் ஆளுங்க வர மாதிரி இருக்க திரும்ப நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆளுங்கள்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இந்த கேப்பில் பேசி எங்கள் வீட்டுக்கார என்னையும் ராட்டினத்தில் உட்கார வச்சுட்டாரு. நீ உட்கார, பசங்களுக்கு நடுவில் போய் உட்காந்துக்கோ, பசங்க பயப்பட போகிறாங்கன்னு சொல்லிட்டு என்னையும் ராட்டினத்தில் உட்கார வச்சுட்டாரு. எனக்கும் ராட்டினத்தை சுற்றத்துலாம் ரொம்ப பிடிக்கும். சரி இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு ராட்டினம் சுற்ற உட்காந்துட்டேன். என்னோடய சின்ன பையனும் பெரிய பையனும் குதிரையில் உட்காந்துக்கிட்டாங்க. அவங்களுக்குலாம் கொஞ்சம் பயமே இல்லை. நம்ம தான் பயப்படுறோம், அவங்க தைரியமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கலை லோமி ஓய் இதெல்லாம் எவ்வளோ பிடிக்கலாங்க. என்னப்பா பயமாக இருக்குது, பசங்க எல்லாம் முட்டுக்கிட்டு சொல்ல ஒரு வழியாக ராட்டினம் சுற்றி முடிச்சுட்டு பசங்களெல்லாம் ஒருத்தராக கீழே இறக்கி விட்டுட்டு கிளம்பியாச்சு. என் பையன் அந்த பக்கம் ட்ராகன் ரைடெலாம் இருக்குமா, மாமா போகலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டான். போன இடத்துல இன்றைக்கி ட்ராகன் ரைடு இல்லை, நாளைக்கு தான் இருக்கும் போல் இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி ட்ரெயின் இருக்குது, பொம்மை ட்ரெயின் மாதிரி. சரி அதில் போகலான்னு சொல்லிட்டு பசங்க எல்லோரும் அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், டிக்கெட் வாங்கிட்டு. பசங்களெல்லாம் தனித்தனி பிடியில் உட்கார வச்சுட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஒரு பிடியில் உட்காந்துக்கிட்டோம். அப்புறம் ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கிளம்பியாச்சு. ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக தான் போச்சு. இந்த டேர்னிங் திரும்ப சொல்ல மட்டும் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருந்தது. நம்மளுக்கு பரவாயில்ல, பசங்க தான் கொஞ்சம் பயப்படுவாங்க. அப்புறம் தான் பசங்களை தனியாக உட்கார வச்சுட்டுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பசங்க பரவாயில்ல நீட்டாங்க. அந்த கட்டிங் மட்டும்தான் கொஞ்சம் பயப்படுற மாதிரி, இந்த மேடை இறங்குறது, சைடு திரும்புறது மட்டும் தான் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்மளும் ட்ரெயின் எஃபெக்ட் கொடுக்கணுன்றதுக்காக ஊன்னு கட்டிக்கிட்டே வந்துருக்கணும். ரைட் முடிச்சுட்டு எல்லோரும் கீழே இறங்கி வந்தாச்சு. அடுத்த வேலை என்னது, சாப்பிட்ற வேலை தான். ரைட்லாம் சுற்றி முடிச்சாச்சு. அடுத்து சாப்பிட்ற வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு எந்த பக்கம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இருக்குன்னு தேடிட்டு கிளம்பிட்டோம். எந்த இடத்துல காலியாக இருக்கோ அங்கே போயிடலாம். அப்புறம் ஜனமாக இருக்கிறதுல நின்றுட்டு சாப்பிட முடியாததுக்காக கொஞ்சம் காலியாக இருக்க இடமா பார்த்து தேடிட்டு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஆர்டர் கொடுத்துட்டு ஓரமாக நின்றுட்டோம். ஒன்று வாங்கி பசங்களுக்குலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நம்ம லாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்குள்ளே பசங்க மொத்தம் காலி பண்ணிவிட்டு, குச்சியை காலி பண்ணிவிட்டு நம்மளுக்கிட்ட திரும்ப ஒன்று கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கொடுப்பேன்னா அவங்கவுங்க சாப்பிட்டாச்சு, இல்லை அவங்கவுங்க பக்கம் இது என்னோடதுன்னு சொல்லிட்டு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் என் பசங்க விட மாட்டாங்க. ஆளுக்கு ஒன்று பிச்சு கொடுத்துட்டு நேக்க கட்டிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன்.
சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது வந்து ஹேண்ட்பேக் பர்ச்சேஸ் ஆல்ரெடி ஹேண்ட்பேக் வாங்குற பிளான் இருந்தது. சரி நம்ம கண்ணில் மாட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு கரெக்டானிட்டு போயிட்டு வந்து நான் ஒரு ஹேண்ட்பேக் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் என் பொண்ணு வந்து ரிங்கு கேட்டுட்டு இருந்தா. அவள் சைஸுக்கு ஒரு 2 ரிங்கு பார்த்து வாங்கிக்கிட்டு, பையன் வந்து காப்பு கேட்டுட்டு இருந்தான். அவருக்கு ஒரு காப்பு வாங்கிக்கிட்டு அப்புறம் வந்து நாங்கள் கிளம்பியாச்சு. லாஸ்ட்டாக வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட போயிட்டோம். நாங்கள் ராட்டினம் முடிச்சுட்டு போக சொல்ல வந்து சாமி ஊர்வலம் போயிட்டு வந்து திரும்ப வராங்க. நாங்கள் நல்லா சாமியை கும்பிட்டுட்டு வீடியோ எடுக்கலான்றதுக்குள்ளே வந்து சாமி வந்து உள்ளே போயிட்டாங்க. எங்களோட பி சுசிலா இசைக்குயில் தான் பாடுறாங்க. இந்த 2 ரிங்கு தான் வாங்கினேன் பாப்பாவுக்கு. இது ஹேண்ட்பேக். எனக்கு வாட்டர் பாட்டில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைஸ் எடுத்துக்கிட்டேன். நல்லா இருந்தது. இது வந்து சின்ன பையனுக்காக வாங்கினது கியூப். அதுக்கப்புறம் பிளாக் கரண்ட் குட்டி ஐஸ்கிரீம் தான் கிடச்சிது. வாங்கி சாப்பிட்டுட்டு திருவிழாக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடாம அதை எப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய்.